அவரு இப்பதான் வந்திருக்காரு, அரசியல்ல புதுமுகம். ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்றாங்க. அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது, கேட்ட இடங்கள், குறிப்பாக மதுரையில் அம்மா 2010 ஒரு கூட்டம் நடத்தணும். அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் அருகாமையில் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 4-5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ரோடெல்லாம் மக்கள். அம்மா வர்றதுக்கே, அந்த திடலுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆச்சு. திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்டில் தான் வர்றாங்க, முடியல. அதெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. இங்கே 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்கே போய் இவ்வளோ மாதிரி அசம்பாவம் நடந்தது என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன்னாக்க, இனிமேல் இப்போ மாதிரி தாவைக்கா தலைவர் அவர் இது மாதிரி பேருந்தில் போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போகிறத காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறாங்கன்னா ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல திடலில் போட்டுட்டு அடுத்து வரும்போது, தேர்தல் நெருங்கும் போது அவர் இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துக்குருவாங்க. இப்போ பச்சளம் குழந்தைகள், எத்தனை குழந்தைய பாருங்க, 7 குழந்தையா 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேர்? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்கு. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது. எனவே அவரை பார்த்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர், அதைத்தான் சொல்ல முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் குடும்பமே விளங்காது. யார் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா, யார் செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு. எனக்கு காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கிற காவல்துறை முதன்மை அதிகாரி தான், எஸ்பி தான். இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத்த முடியும்? அவ்வளவு பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தால் கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில் பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க.